பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம் தெரியுமா? இந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. இது என்ன இடம், என்ன பட்டணம்னு பார்க்குறீங்களா? எரிகோ பட்டணம். வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கலாம், எரிகோ பட்டணம். இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் பெரும்பாலும் இந்த வழியாக கடந்து போய் எரிகோ பட்டணத்தின் வழியாக கடந்து போனார். அப்படி இயேசு கடந்து போன ஒரு பட்டணம் தான் இது. இந்த பட்டணத்தில் இயேசு அற்புதங்களையெல்லாம் செய்திருக்கிறார். அதில் ஒரு அற்புதம் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 9வது வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் பிளஸிங், பூரணமான ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பு, சரீர சுகம், அது பொருளாதார ஆசீர்வாதம், குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் ரட்சிப்பு என்பது. ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு என்பது. இங்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மனிதனுடைய பெயர் சகேயு என்பது. எரிகோ பட்டணம், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எரிகோ பட்டணத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கு இது பலஸ்தீனா தேசம் என்று அழைக்கப்படுகிறது. பலஸ்தீனர்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. இது அவர்களுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்ட இடம் பலஸ்தீனா தேசம். இங்கே ஒரு மரத்தை பார்க்குறீங்களே, இது காட்டத்தி மரம். இதை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எரிகோ வழியை கடந்து வந்தபோது சகேயு என்ற ஒரு மனிதன், அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். அதாவது சீஃப் டாக்ஸ் கலெக்டர், ஒரு பெரிய அதிகாரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தான். பெரிய செல்வந்தன், ரிச் மேன். அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிய பெரிய பணக்காரன் என்று. அவனுக்குள்ள இயேசு இந்த வழியாக வருகிறதை அறிந்தவுடனே அவரை பார்க்கணுன்னு ஆசை வந்தது. இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். இயேசு அற்புதம் செய்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, மக்களுக்கு சமாதானம் தருகிறார். அவர் எல்லாரும் கடவுள்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிசயமாக அவர் காணப்படுகிறார். அவர் போகிற இடம்லாம் கூட்டம் போகிறது என்று எல்லாம் பேசி கேள்விப்பட்ட உடனே இவரை நான் பார்க்கணும். கேள்விப்பட்டது மட்டும் போதாது, ஐ வாண்ட் டு see ஜீசஸ். இயேசுவை நானே பார்க்கணும், அவர் எப்படி இருப்பார்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அவரை பார்த்துருக்கீங்களா? அவருடைய குரலை கேட்டிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்குதா? குரலை கேட்கணுன்னு ஆசை வந்திருக்கா? அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவர் கடவுள் இல்லை, அவரை பார்க்க முடியாது, அவர் குரல்லாம் கேட்க முடியாது, நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரியமேலாண்டு சொல்லி வச்சிருக்கிறார்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினா உங்களுக்கு நான் காணப்படுவேன், என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். லூக்கா 19 அதிகாரத்தில் சகேயுக்குள்ள அந்த ஆசை வருதா, கடவுளை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இயேசு தன்னுடைய ஊர் வழியாக, எரிகோ வழியாய் வருகிறார் என்ற செய்தி அவன் கேட்ட உடனே ஓடி வருகிறான். பார்த்தா திரள் கூட்டம் இயேசுவை சுற்றிலும். சீசர்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், திரள் கூட்டம். அதுக்கு நடுவில் இயேசு வருகிறார். இவன் குள்ளமான ஒரு மனுஷன். எட்டி எட்டி பார்க்குறான். ஒன்று இயேசு தலையும் தெரியல, ஒரு முகமும் தெரியல, பார்க்க முடியல. எப்படியாவது ஒரு பார்த்துடணுமே, நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கிற பக்கத்தில் போய் கொண்டு இருக்கிறார் ஓடி சொல்லி முன்னால் ஓடினான். அவனுக்கு ஒரு யோசனை வருது, மரத்தில் ஏறி உட்கார்ந்து பார்த்துடலான்னு சொல்லி இதே மாதிரி ஒரு காட்டத்தி மரம், இதான் காட்டத்தி மரம், இதே மாதிரி ஒரு மரம். ஏன்னா இது நடந்து 2000 வருஷம் ஆகிவிட்டார். இது நூற்றுக்கணக்கான வருஷம் உள்ள ஒரு பழமையான மரம். இதுக்கு ஒத்த ஒரு மரம். இந்த மரத்து மேலே ஏறுகிறான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் தான் ஒரு பெரிய ஆஃபீஸர், செல்வந்தன் என்பதை மறந்து இயேசுவை நான் பார்க்கணும் என்பதற்காக ஒரு மரத்து மேலே சிறு பிள்ளை போல ஏறி அதில் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற இயேசு இந்த வழியாக வருவாருன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வந்தபோது பாருங்க, இயேசு தன் முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். மேலேருந்து பார்த்தா தலையை தான் பார்க்க முடியும், முகத்தை பார்க்க முடியாது. இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி முகத்தை காண்பிக்கிறார்.
சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு பார்க்கண்ணி வந்தேன், என் வீட்டுக்கே வர்றேன்னு சொல்கிறாரு, வீட்டில் தங்கணுன்னு சொல்கிறாரு. பாருங்க, கடவுள் நம்ம வீட்டில் தங்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவன் மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனால் ஊர் மக்கள் சொல்கிறாங்க, போய் இவர் வீட்டுக்காக இயேசு போகிறாரு, இவன் எல்லா அநியாயம் எல்லாம் அக்கிரம் பண்ணி சம்பாத்தி வச்சுருக்கிறான், டாக்ஸின்ற பேரில் கொள்ளை அடிக்கிறான், மக்களை ஏமாற்றி வரி பணத்தை சேர்த்து கொள்ளையடித்து பணக்காரனாகி இருக்கிறான், இவன் வீட்டுக்கு இயேசு போகிறாரு, நாங்கள் யாருமே இவன் வீட்டுக்கு போக மாட்டோமே, அவ்வளோ துன்மார்க்கன் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் நின்று சொல்கிறான், இயேசுவே, என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் 4 தனியாக திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ஆசீர்வாதம் எப்போ வருது? பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது. இயேசு சொன்னார, சகைவேங்க வா, ஊரே உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நீ அநியாய சம்பாத்தியெல்லாம் பண்ணியிருக்க, ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடு, அநியாயமாக வாங்கினவங்க 4 தனியாக திருப்பு கொடுன்னு இயேசு சொன்னாரா? இயேசு ஒன்றுமே சொல்லலை. அவன் கூட நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளோதான். இயேசுடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறாரு, பாவ உணர்வை கொடுக்கிறது, மனம் திரும்புதலை கொடுக்கிறது. அதுதான் இயேசு. அவர் பரிசுத்தமுள்ள இயேசு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். அவர் வந்துட்டால் நம்முடைய வீடு மாறும், தொழில் மாறும், நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். ஏமாற்றி சம்பாதிக்கிறது, அநியாய சம்பாத்தி எல்லாம் மாறிவிடும். அவனே மனம் திரும்பி சொல்கிறான், என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் 4 திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி. அடுத்தவங்கள்ட்ட ஏமாற்றி வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் பக்தியாக சாமி கும்பிட்றேன் அப்படின்னு எத்தனை சுற்றி வந்தாலும் பாவம் மன்னிக்கப்படாது, ஆசீர்வாதம் வரவும் வராது. அடுத்தவங்க பொருள் கையில் இருக்க வரைக்கும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. ஏமாற்றி சம்பாதித்தது, அநியாய சம்பாத்தியம், லஞ்சம் வாங்கி சம்பாதித்தது, கலப்படம் பண்ணி சம்பாதித்தது, மற்றவங்க ஏமாற்றி பொருளை எடுத்துக்கொண்டது இருக்கும் வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. திருப்பி கொடுத்துடணும். எதை மற்றவங்கள்ட்ட ஏமாத்தினீங்களோ திருப்பி கொடுக்கணும். அதெல்லாம் திருப்பி கொடுத்து சரிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்கிற பூரண ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு, சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாமே உண்டாகும். அதே சகைவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர், அநியாய சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம், நான் அதிகமாய் தேவைக்கு மேலே சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது, குடும்பத்துக்காய் காத்திருக்கிறது. ஆண்டவரே, சகைவுக்கு குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருளி ஆசீர்வதித்தேன். நானும் சகைவை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மன்னியும், திரும்ப கொடுக்க உதவி செய்யும். ஏழைகளுக்கு ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரும். எனக்கும் என் குடும்பத்துக்கு இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.